ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருணியம் என்னை பிரியவனாக்கும். ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு தாவீது, வெண்கல வில்லு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. வெண்கல வில்லு கூட என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க. வெண்கல வில்லு இவருடைய கை எப்படி பழக்க வச்சிருக்கிறாருன்னா, எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றி வச்சிருக்கிறாருன்னா, வெண்கல வில்லு கூட என் புயத்தினால வளைஞ்சிரும், அவ்வளோ இரும்பு மாதிரி என்னை மாற்றி வச்சிருக்கிறார். யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவின் போராட்டம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கும். ஜெபிக்க விட மாட்டான், குடும்பத்தில் சமாதானமாக இருக்க விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான், ஆசீர்வாத மேன்மைகளை பார்க்க விட மாட்டான், உயர்வுகளை பெற விட மாட்டான். 4 பேருக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக இருக்கிறத, புகழ்ச்சியாக இருக்கிறத சத்ரு விரும்பவே மாட்டான். இந்த சத்ருவை எப்படின்னா நேராக பிசாசு வந்து செய்ய மாட்டான், மனுஷன் மூலமாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நம்முடைய மேன்மையை கெடுப்பான், நம்முடைய புகழ்ச்சியை கெடுப்பான், நம்முடைய நற்சாட்சியை கெடுப்பான். இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போனால் நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் வந்து வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு நீங்கள் என்ன பண்ணணும்? போராடணும். ஏன்னா மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்க, அவர்கள் பின்னலிருந்து செயல்படுகிற பொல்லாதாவி நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் அவர்களோடு போராடணும்னு சொல்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாராம். அப்படின்னா இந்த பூமி வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். போராட்டம், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன பண்ணணும்னா, நாம் பலசாலிகளாக இருக்கணும். அதுதான் சொல்கிறார், ஆவிக்குரிய பலசாலிகளை. வெண்கல வில்லு, சத்ரு வில்லு அடிப்பான், இச்சை என்கிற வில்லு அடிப்பான், பெருமை என்கிற வில்லு அடிப்பான், கோபம் என்கிற வில்லு அடிப்பான், எரிச்சலுங்கிற வில்லு அடிப்பான். ஒவ்வொரு அம்பு என்ன பண்ண எழுதிட்டே இருப்பான். ஆனால் நம்முடைய புயம் கர்த்தருக்குள்ள, அதாவது கர்த்தரே என் புயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரை பார்த்து கர்த்தர் என் புயம் நம்ம சொல்லலாம். அவரு நம்ம என் புயமே அப்படின்னு கூட அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். நம்முடைய பலன் அவரு, நமக்கு பலன் அவரு. அப்படிதான். அப்போது அவருக்குள்ள உறுதியாக நம்ம வளரும்போது நம்ம நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன்றாட்டு வீரர்களாய், ஒரு ஜெப வீரர்களாய், சத்ருவோடு போராடக்கூடிய ஒரு ஆராதனை வீரர்களாக நம்ம இருப்போம்னா நம்முடைய பயம் எப்படி இருக்குன்னு நினச்சிக்கணும்னா பலமாக இருக்குன்னு அர்த்தம். சத்ரு விடுற அந்த அக்னி ஆஸ்திரம்லாம் உடஞ்சிரும். சத்ரு விடுற வில்லுல என்ன பண்ணும்? உடஞ்சி போயிடும். ஹல்லேலூயா. ஆமாம், இதை தான் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தாவீது தான் சொல்கிறாரு, என் புயத்தை அப்படி மாற்றிட்டார் ஆண்டவர், யுத்தத்திற்கு என்னை பழக்க வைக்கிறாரு, சத்ரு என்னை ஏன்னா நீங்கள் பாருங்கள், தாவீது தொடர்ந்து பிரச்சனையே ஃபேஸ் பண்ணி சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே தான் அவருக்கு என்ன பண்ணுது, அது சக்ஸஸ் கிடைக்குது. தேவனுடைய பிள்ளை நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரீங்களா? நீங்கள் அதில் என்னன்னா கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல புயம் உள்ளவர்கள், அதாவது நல்ல ஆரோக்கியமுள்ள பலசாலிகள், அதாவது ஆவிக்குரிய பலசாலிகளாக நீங்கள் மாறிடுவீங்க. சொல்கிறாரு, உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர். என்னை சத்ருவின் அதிகாரம் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்றுனா ரட்சிப்பு தான் அவசியம். எவ்வளோ ஆழமாக எழுதியிருக்காருல்ல, அப்படிதானே? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா சத்ரு உங்கள் மேலே சில ஆயுதங்களை எய்தாது என்ன பண்ணது, தடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி எடுத்துட்டு இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்னா சொல்லலாம். இல்லை, இப்படி எடுத்து தடுக்கலாம். ரட்சிப்பின் கேடயம், விசுவாசின் கேடகம், அப்படியே தடுத்துட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், யுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரம் என்னை தாங்க. ஒரு பக்கம் வலது கரம் நான் பத்திரமா பார்த்துக்குது, சாய விடாமல். வலது கரம்னா நீதி, ரைச்சஸ்னஸ் நம்ம கூடவே இருக்குது, நம்மளை தள்ளாட விடுறது இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். அதாவது எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம மேலே இருக்கிற அந்த கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்மளை கொண்டு போய்
எங்கேயோ ஒரு நல்ல பொசிஷன் நிற்க வைக்குது. நமக்கு எந்த விதத்துல தகுதி இருக்குது, எந்த இடத்துல யோகியதை இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆனால் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாய் உயர்ந்த நிலையில, உன்னத நிலையில கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அம்புகளை ஆண்டவரே உடைத்தெறிகிற புயமாய் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் வைக்கும்படி கர்த்தனை விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பெரியவர்களாக்கும்படி ஆண்டவரே, எங்களை பெரியவனாக்கும்படி நீர் நினைக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர. பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதிங்க. பார்க்கிற பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்கப்பா, நன்மையை கொடுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. Bye bye.